வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு போண்டா. நல்ல ஒரு சன்செட் டைமில் காஃபி கூடயோ டீ கூடயோ உருளைக்கிழங்கு போண்டா சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு போண்டாக்கு வெங்காயம் பூண்டு எதுவும் தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் வீட்டிலே பண்ணிடலாம். வெளில நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கு போண்டாவை நல்லா ஒரு தண்ணியாக தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணுங்கள், சூடாக சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் ஸ்டஃபிங்கில் பட்டாணி சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி ட்ரெடிஷ்னலாக பண்ணியிருக்கிறதுனால பட்டாணி சேர்க்கலை. இந்த போண்டாக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் உங்கள் ஸ்க்ரீனில் வருது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். முதல்ல நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். உளுந்து பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாயை பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலையும் நான் பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நல்லா காரமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் ஒரு பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. ஸ்டஃபிங்க்கு ஒரு நல்ல க்ரன்ச் கொடுக்கறதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் பொடிப்பொடியாக நறுக்கின முந்திரி பருப்பையும் சேர்த்துருக்கேன். ஸோ உளுந்து உருளைக்கிழங்கு முந்திரி பருப்பு நீங்கள் சேர்த்து கடிக்கும் போது உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் இதே எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் ஒரு 4 உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடிப்பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிக்கலாம். எனக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2.25 கப் வந்தது 4 உருளைக்கிழங்கு. இந்த மாதிரி வதக்கும் போது உருளைக்கிழங்குல நம்மளுக்கு நல்ல ஒரு ரோஸ்டட் ஃப்ளேவர் கிடைக்கும். அதே சமயம் உருளைக்கிழங்குல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஈரப்பதமும் நம்மளுக்கு வெளியில் போயிடும். உருளைக்கிழங்குல கொஞ்சம் வாய்வு ஜாஸ்தி, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம இதில் பெருங்காயம் சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடிப்பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் கை வச்சு லைட்டாக மேஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஒரு பைண்டிங் கிடைக்கும். கடைசியாக இதில் கொஞ்சம் புளிப்புக்காக நம்ம லெமன் ஜூஸையும் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/4 மூடி அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுட்டு உருண்டைகளாக பிடிச்சி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் அங்கங்கே மேஷ் பண்ணி விட்டுருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக உருண்டை பிடிக்க வரும். நல்லா கையில் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து உருண்டை பிடிச்சிங்கன்னா அது நம்மளுக்கு பிரியவே பிரியாது. அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுது. அடுத்தது இந்த உருளைக்கிழங்கை துவைக்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு கூட நம்மளுக்கு போண்டா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு ஒரு 1/4 கப் அரிசி மாவையும் நான் சேர்த்துக்க போகிறேன். இந்த 2 மாவுலேயும் உருண்டைகள் இல்லாத மாதிரி நல்லா ஒரு விஸ்க் வச்சு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அடுத்ததாக இந்த மாவில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா ரப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி விஸ்க்கு வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுவும் நம்மளுக்கு அவுட்டர் லேயர் கிறிஸ்பியாக வரத்துக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது போண்டாவோட அவுட்டர் லேயர் கலருக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சிவப்பு மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி மிளகாப்பொடி சேர்க்கும் போது உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கலரும் நல்லா வரும். கடலை மாவும் வாய்வு தான், அதனால் நான் அவுட்டர் லேயர்லேயும் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம மாவுக்கு சேர்க்க வேண்டியதெல்லாம் ரெடி. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவை பிசைஞ்சிக்க போகிறோம். மாவு ரொம்ப திக்காகவும் பஜ்ஜி மாதிரி இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் திக்னஸ்க்கு கரைச்சிக்கோங்க. மாவு ரொம்ப திக்காக இருந்தால் போண்டா குண்டு குண்டாக ஆகிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. தண்ணியாக இருந்ததுன்னா உருளைக்கிழங்குல மாவு ஒட்டாது, அதனால் பதம் பார்த்துக்கோங்க. அதோடு நீங்கள் ஓட விட்டிங்கன்னா அந்த ரிப்பன்ஸ் விழும் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. கடைசி ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக்கிங் சோடாவை கடைசியாக ஆட் பண்ணுங்கள். இது ரெடி ஆகிட்டு இருக்கும் போது எண்ணெய் அங்கே சூடு பண்ணி வச்சுடுங்க. ஒரு உருளைக்கிழங்காக எடுத்து அந்த மாவில் டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். நீங்கள் ஒரு ஃபோக்கு வச்சு அந்த மாவுலேருந்து அந்த உருளைக்கிழங்கை எடுத்திங்கன்னா எக்ஸஸ் பேட்டர் கீழே விழுந்துடும், நம்மளுக்கு குண்டு குண்டாக வராது போண்டா. இல்லைன்னா உங்களுக்கு கையில் போட்டு பழக்கம்னா மாவில் அந்த உருளைக்கிழங்கை டிப் பண்ணிவிட்டு அப்படியே டில்டட் போஸ்ட்டில் வச்சுக்கோங்க. எக்ஸஸ் பேட்டர்லாம் கீழே வழிஞ்சிடும், நம்மளுக்கு போண்டா நல்லா வரும். நல்லா டார்க் கலர் வர வரைக்கும் நம்ம திருப்பி போட்டு போண்டாவை வேக வச்சுக்கலாம். வெளில அவுட்டர் லேயர் போகிற ஆனதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து போண்டா வெளியே எடுத்துகிட்டு எக்ஸஸ் ஆயிலை ட்ரெயின் பண்ணிவிடுங்க. சுட சுட உருளைக்கிழங்கு போண்டாவை தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணுங்கள். அதே மாதிரி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஃப்ளேமை மீடியமுக்கு மாற்றிடுங்க. இதே மாதிரி எல்லா பால்ஸையும் நீங்கள் மாவில் டிப் பண்ணி பொரிச்சு எடுத்துட்டா நம்மளோட உருளைக்கிழங்கு போண்டா ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஈட்டிங்.